Greetings, welcome to our channel Mind and Villa. Love makes a house into home. ஆமாம், இப்போ எல்லாருமே நம்ம வீடு ரொம்ப அழகாக ஆர்கனைஸ்டாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் தான். மாடுலர் கிச்சன் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வர்றது நம்ம கிச்சனை நீட்டாக இருக்கணும்னா சிம்னி வேணும். சிம்னி எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பையிங் கைடை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக சிம்னி இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா சிம்னி இல்லாமலேயும் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் ரொம்ப க்ளீனாக நீட்டாக வச்சுருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஹேட்ஸ் ஆஃப். என்னோட பழைய வீட்லேயுமே நாங்கள் எக்ஸாஸ்ட் ஃபேன் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படியே நீங்கள் இந்த சிம்னி வாங்கினீங்க அப்படிங்கிற டவுட்டை நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். கிச்சன் ஹுட்ஸ் நிறைய பிராண்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லையும் நார்மல் எலக்ட்ரானிக் ஹோம் அப்ளையன்சஸ். ஃபர்ஸ்ட் சிம்னினா என்னென்னு சொல்கிறேன். நம்ம கிச்சனில் அடுப்புக்கு மேலே வர போக, நம்ம சமைக்கிறப்போ வர போக, க்ரீஸ், ஆயில் எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கிறது ஒரு எலக்ட்ரானிக் மிஷின். ஒரு சில பேர் வீட்டில் எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுருப்பாங்க. ஒரு சில பேர் வீட்டில் சிம்னி எக்ஸாஸ்ட் ஃபேன் இல்லாமல் ரொம்ப க்ளீனாக வச்சுருப்பாங்க. ஓகே, நம்ம சிம்னி வாங்குறதுக்கு முன்னாடி எதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கிச்சன் சைஸ், சக்ஷன் பவர், ஃபில்டர். ஃபர்ஸ்ட் சிம்னி ஃபில்டர்ஸ் பார்த்துடலாம். மொத்தம் 3 வகை ஃபில்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபில்டரோட பேர் என்ன? கேசட் ஃபில்டர். இந்த ஃபில்டர் பார்த்திங்கன்னா அலுமினியம் வச்சு செஞ்சுருப்பாங்க. இது பார்க்க எப்படி இருக்கும்னா, ஏசியில் 2 ஃபில்டர்ஸ் இருக்கும்ல, எடுத்து க்ளீன் பண்ணுவோம்ல சர்வீஸ் பண்ணுறப்போ, அதே மாதிரி தான் இருக்கும். அது பிளாஸ்டிக்கில் இருக்கும். இந்தது அலுமினியம். அலுமினியமில் இருக்க அந்த நடுவில் இருக்கிற கேப்பில் தான் இந்த ஏர் ஃப்ளோ, க்ரீஸ் எல்லாமே போகும். இந்த அலுமினியம் மெஸ்க்குள்ளே போகிற ஸ்மோக், ஏர்லாம் உள்ளே போய் நல்லா ஸ்டக் ஆகிக்கிறோம். அதனால நம்ம சக்ஷன் பவர் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த ஃபில்டரோடு இருக்கிற சிம்னி வாங்கினோம்னா நம்ம க்ளீன் பண்ணியே ஆகணும். மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இந்த ஃபில்டரோடு இருக்கிற சிம்னி வாங்குறப்போ நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குற ஃபில்டரோட பேர் பெஃபோ ஃபில்டர். இந்தியன் குக்கிங்க்கு தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அலுமினியம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கிடைக்குது. ஏன் இது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே நேராக இருக்கிற ஸ்ட்ரைப்ஸ்குள்ளே சில கர்வ் ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஏரோ, ஸ்மோக்கோ, ஹெவி க்ரீஸோ பாஸ் ஆகுறப்போ அந்த ஸ்ட்ரக்சரில், அந்த கர்வ் ஸ்ட்ரக்சர்லேயே ஸ்டே ஆகி சக்ஷன் பவரை அதே மாதிரி தான் வச்சுருக்கும். ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் பண்ணாது. இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லெஸ் மெயின்டெனன்ஸ். 2 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும் க்ளீன் பண்ணால் போதும். இது க்ளீனிங்குமே ரொம்ப ஈஸி. வார்ம் வாட்டரில் லெமன், பேக்கிங் சோடா போட்டு கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணாலே போதும், ரொம்ப க்ளீன் ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக குக் பண்ணுவீங்க அப்படின்னா பெஃபோ ஃபில்டர் இருக்கிற சிம்னி வாங்கிக்கோங்க. தேர்ட் ஃபில்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபில்டர், சார்கோல் ஃபில்டர். ஏன் சார்கோல் ஃபில்டர்னால் பிளாக் சார்கோல் வச்சு தான் இது செஞ்சுருப்பாங்க. இந்த ஃபில்டர் ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஸ்மெல் இருக்குல்ல, ஸ்மெல்லை அப்சர்வ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சிம்னி வாங்க போகிறப்போ இந்த தனியாக கார்பன் ஃபில்டர் மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க. கார்பன் ஃபில்டரோட சேர்த்து நம்மளுக்கு பெஃபோ ஃபில்டரில் கேசட் ஃபில்டர் இருந்துச்சுன்னா மட்டுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். கார்பன் ஃபில்டர் வச்சு மட்டுமே நிறைய சிம்னிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. டிமெரிட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ, இதில் போகிற ஆயில், ஸ்மோக், க்ரீஸ் எல்லாமே இங்கே குட்டி குட்டி ஹோல்ஸில் ஸ்டக் ஆகி நின்றுக்கிறோம். அதனால நம்மளுக்கு சக்ஷன் பவர் ரொம்ப கம்மியாகும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கார்பன் ஃபில்டரை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மற்ற ஃபில்டர்ஸை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். சிம்னி மொத்தம் 4 டைப்ஸ். டிசைன், ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வால் மவுண்டட் சிம்னி. இந்த சிம்னி இந்தியாவில் எந்த ஷாப், எலக்ட்ரானிக் ஹோம் அப்ளையன்சஸ் ஷாப்பில் போய் கேட்டாலுமே கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம ஸ்டவ்வில் இருந்து 38 இன்ச்சஸ்க்கு மேலே மவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. செகண்ட் இது பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் கிச்சனுக்கு ஸ்பெசிஃபிக்காகவே செஞ்சுருக்க ஐலாண்ட் சிம்னி. ஒரு சில மாடலர் கிச்சனில் ஐலாண்டில் ஸ்டவ் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டவ்வுக்கு மேலே வைக்கிறதுக்கு தான் இந்த சிம்னி யூஸ் ஆகுது. இந்த சீலிங்லேருந்து டேரெக்டாக கீழே கனெக்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பில்ட்-இன் சிம்னி. வால் மவுண்டட் சிம்னி தான் பில்ட்-இன் சிம்னியும். ஆனால் பில்ட்-இன் சிம்னியில் நம்ம உடன் கேபினெட்ஸ் இருக்குல்ல கிச்சனில், அதை வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஹெட்டு மட்டும், சிம்னியோட பாடி எதுவும் தெரியாது. பில்ட்-இன் சிம்னி கிச்சனுக்கு ரொம்ப நீட்டான லுக் கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கார்னர் சிம்னி. ஒரு சிலரோட வீட்டில் வாஸ்துக்காக ஸ்டவ் ரொம்ப கார்னரில் வச்சுருப்பாங்க. அவங்களுக்காகவே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக செஞ்சது அந்த கார்னர் சிம்னி. நம்ம நெக்ஸ்ட் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா சக்ஷன் கெப்பாசிட்டி. சக்ஷன் கெப்பாசிட்டி எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு ஸ்மோக்கும், ஆயில், க்ரீஸ்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடும். சின்ன கிச்சன் இல்லை சின்ன ஹாப் டாப் அப்படி வச்சுருந்தீங்கன்னா 650லேருந்து 800 கெப்பாசிட்டி தேவை. அதே நீங்கள் பெரிய ஹாப் டாப், அதாவது 4 பர்னர், 5 பர்னர் அப்படி வச்சுருந்துருக்கப்போ நம்மளுக்கு 1000 இல்லை 1200 அளவுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் சக்ஷன் கெப்பாசிட்டி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லா கேட்டு விசாரித்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் சிம்னி வாங்குறப்போ கண்டிப்பாக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் சைஸ் தான்.
நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோம், அவங்களுக்கு எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டவ் வாங்கணும். ஸ்டவ் வாங்கின பிறகு நீங்கள் எப்போயுமே சிம்னி வாங்க ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் ஸ்டவ் சைஸை விட கொஞ்சம் பெருசாக தான் நம்ம சிம்னி யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆட்டோ க்ளீன் சிம்னி. இதோட பாடி பார்ட்ஸில் இருக்கிற ஆயிலை, க்ரீஸ் எல்லாமே ஒரு டேங்க்லேயோ இல்லை ஒரு பவுல்லையோ கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம மாதத்துக்கு 2 தடவை அந்த ஆயில் கலெக்டரை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணால் போதும். நார்மல் சிம்னிஸை விட இதோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல சக்ஷன் பவர் இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நார்மல் சிம்னிஸை விட ஆட்டோ க்ளீன் சிம்னி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டட்டட் டட்லெஸ். டக்ட் இருக்கிற ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ஆயில் பார்ட்டிகல்ஸையும் ஸ்மோக்கையும் இந்த வெண்ட் வழியாக வெளியில் அனுப்பிடும். ஸோ கிச்சனுக்குள்ளே எந்த ஒரு பேட் ஸ்மெல், ஹீட்டும் இருக்காது. டட் இருக்கிற சிம்னி வந்து சக்ஷன் பவர் அதிகமாக இருக்கும். இது எக்ஸ்பென்சிவ் கிடையாது. டட்லெஸ் இல்லை ரீசைக்ளிங் சிம்னின்னு சொல்லுவாங்க. இதில் சார்கோல் ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. கார்பன் ஃபில்டர் ஸ்மோக், ஸ்மெல் எல்லாமே அப்சர்வ் பண்ணி திருப்பி நம்ம கிச்சனுக்குள்ளே சர்க்குலேட் பண்ணிவிடும். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, அந்த ஸ்மோக் போய் திருப்பி ரீசைக்கிள் பண்ணி நம்ம கிச்சனுக்குள்ளேயே வரும். ஸோ இது அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது. கண்டிப்பாக டட் இருக்கிற மாதிரியே ஒரு கிச்சன் சிம்னி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. டட் இல்லாத சிம்னி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இப்போ நான் யூஸ் பண்ணுற எலிகா ஆங்குலர் சிம்னியோட ஸ்பெசிஃபிகேஷனும் டெமோவும் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் சைஸ் பார்த்துருங்க. சைஸ் வந்து 90 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் பார்த்தோம்னா 60.5 சென்டிமீட்டர். ஓவர்வியூ பார்த்துக்கோங்க. லாக்டவுனால் எல்லா ஒர்க்குமே பெட்டிங்காக இருக்குது. சைடில் கேபினெட்ஸ் பார்த்தாலே தெரியும் ஒர்க் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இந்த சிம்னி ஒரு ஃபில்டர்லெஸ் சிம்னி. இதில் மோட்டார் வந்து உள்ளே சீல் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் எந்த ஒரு வாட்டர் வேப்பரோ, க்ரீஸ், ஆயில் எதுவுமே அந்த மோட்டாரை அஃபெக்ட் பண்ணாது. மோட்டார் வந்து ஸ்மூத் ஃபங்க்ஷனிங்காக இருக்கும். ஹை குவாலிட்டி மெட்டல் ப்ளோயர் கொடுத்துருக்கனால ஸ்மோக்கும் ஸ்மெல்லும் அந்த ப்ளோயர் மூலயமா ரொம்ப சீக்கிரமாகவே எக்ஸாஸ்ட் ஃபேன்லேருந்து எக்ஸாஸ்ட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு க்ளீன், நீட்டாக, ஃப்ரெஷ்ஷான கிச்சன் எப்பயுமே இருக்கும். ஃபில்டர்லெஸ்ஸாக இருக்கிறனால க்ளீனிங்கும் ரொம்ப சிம்பிளாக இயர்லி ஒன்ஸ் மட்டும் பண்ணால் போதும். செகண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா மேக்ஸிமம் சக்ஷன் பவர். இதில் சக்ஷன் பவர் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ இதில் சக்ஷன் கெப்பாசிட்டி 1100 cubic meters per hour. அப்படி இருக்கிறனால ஃப்ரெஷ்ஷான ஏர் எப்பயுமே ஸ்டேயாக இருக்கும். இது லோ மெயின்டெனன்ஸ், அது மட்டும் இல்லாமல் எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நீங்கள் சிம்னி சூஸ் பண்ணுறப்பையும் சக்ஷன் பவர் அதிகமாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கிச்சன் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த சிம்னியில் சக்ஷன் கெப்பாசிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மோடில் இருக்குது. இப்போ செகண்ட் மோட். ஃபர்ஸ்ட் மோடை விட செகண்ட் மோட் கொஞ்சம் ஜாஸ்தியாக அப்சர்வ் பண்ணுது. என்கிட்ட ட்ரை ஐஸ் இல்லை, அதனால தான் வீட்டிலேருந்து சாம்பிராணி சுட்டுட்டு வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் தேர்டில் பார்க்கலாம். தேர்ட் பார்த்திங்கன்னா அதை விட ஸ்பீடாக இருக்குது. ஸோ அந்த கார்னரில் எடுத்து வைக்கிறேன். இந்த கார்னரில் எப்படி அப்சர்வ் பண்ணுதுன்னு பாருங்கள். நல்லா தான் இருக்குது. இப்போ நான் ஆப்போசிட் கார்னர்லேயும் வச்சு காட்டுறேன் பாருங்கள். என் தம்பி தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஷன் கெப்பாசிட்டி இதில் சூப்பராக ஒர்க் ஆகுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. என் தம்பி தான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். அப்போ ஷட்டர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் 2 LED லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ குக்கிங் அப்போ நம்மளுக்கு லைட்டிங் இல்லைன்னு நம்ம கவலைப்பட தேவையில்லை. சிம்னி ஆன் பண்ணாலே போதும், லைட் ஆன் ஆகிடும். லைட்லேயே இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு லைட் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம ஆஃப் பண்ணியும் வச்சுக்கலாம். ஸோ இது எனர்ஜி எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். அடுத்த ஸ்பெசிஃபிகேஷன் ஹீட் ஆட்டோ க்ளீன். சிம்னி பாடியில் இருக்கிற பார்ட்ஸ் அதுவாகவே ஆட்டோ க்ளீன் பண்ணிடும். ஸ்மோக், ஆயில், க்ரீஸ் எல்லாமே ஒரு ஆயில் கலெக்டரில் கலெக்ட் ஆகிடும். ஸோ அந்த ஆயில் கலெக்டரை எடுத்து நம்ம வாஷ் பண்ணால் போதும். ஆயில் கலெக்டர் வந்து இந்த சிம்னியில் மட்டும் இல்லை, நிறைய ஃபில்டர் இருக்கிற சிம்னிலையும் இருக்குது. ஸோ ஆயில் கலெக்டரோடு இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல் பேனல். டச் கண்ட்ரோல் இருக்கிறனால ஈஸியாக ஒன் டச்லேயே நம்மளோட ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடும். 1, 2, 3 லோ, மீடியம், ஹை சக்ஷன் பவருக்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லைட்டிங்க்கு. அந்த பல்ப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துரு டச் பண்ணோம்னா நம்மளுக்கு லைட்ஸ் ஆன் ஆகிடும், இல்லை நம்மளுக்கு வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து சர்க்கிளில் கீழே கட்டாக இருக்கிறது வந்து ஆட்டோ க்ளீன். வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஆட்டோ க்ளீன் ப்ரெஸ் பண்ணால் போதும். அடுத்து பக்கத்தில் இருக்கிறது ஆன் அண்ட் ஆஃப். இதில் எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டர் சென்சரோடு இருக்குது. அதாவது கெஸ்டர் கண்ட்ரோல். ஹேண்ட் ஷேக் பண்ணாலே நம்ம சிம்னி ஆன் ஆகிடும். அப்போ உங்களுக்கு டெமோ காட்டுறேன். என் தம்பி தான் பண்ணுறான். ஐம் டேக்கிங் தி வீடியோ. லெஃப்ட்லேருந்து ரைட் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். ஸோ உங்கள் மேலே இருக்கிற ஷட்டர் ஓப்பன் ஆகிடும், லைட்ஸ் ஆன் ஆகிடும், லோவர் சக்ஷன் பவரில் இருக்கும்.
செகண்ட் டைம் பண்ணுறப்போ நம்மளுக்கு செகண்ட் மோடில், அதாவது மீடியம் சக்ஷன் பவர். தேர்ட் டைம் பண்ணுறப்போ தேர்ட் மோடு, ஹை சக்ஷன் பவர். இருந்து லெஃப்ட்டுக்கு 1 டைம் பண்ணுறப்போ பிளிங்க் ஆகும். செகண்ட் டைம் பண்ணுறப்போ நம்மளுக்கு சிம்னி ஆஃப் ஆகிடும். மோஷன் சென்சார் வேணாம் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம டச் பேனலில் தெரிகிற 2 நம்பரை 3 செகண்ட்ஸ் வரைக்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது லாக் ஆகிடும். நான் கிச்சனோட ஓவர்வியூ கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இந்த கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி நான் சிம்னி சூஸ் பண்ணியிருக்கேன். நான் கிச்சனோட வென்டிலேஷன் காட்டுறேன். வீடு கட்டுறப்போ டைல்ஸ் நீங்கள் ஒட்டுறதுக்கு முன்னாடியே கிச்சனில் ஹோல் போட மறந்துடாதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஹோல் போட்டோன்னா இந்த மாதிரி உடச்சி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிச்சன் செட் பண்ணுறப்பவே நீங்கள் ஹோல் போட்டுருங்க. அதுக்கப்புறம் டைல் ஒட்ட சொல்லுங்கள். சிம்னி டக்ட் இருக்க சிம்னி தான், அதுக்காக தான் நான் உங்களுக்கு அந்த அலுமினியம் பைப் காமிச்சேன். எல்லா ஃபில்டர்லெஸ் சிம்னிலையும் டட் மாண்டிட்டரி. ஃபில்டரை விட ஃபில்டர்லெஸ் சிம்னி சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. எலிகா ஆங்குலர் கிச்சன் வித் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டெமோ பார்த்தோம். உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.